வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கிராமத்து முறையில் எப்படி மீன் குழம்பு செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் மீன் குழம்பு செய்கிறதுக்கு 1 கிலோ அளவு நான் கோலா மீன் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே முழுசாகவே நான் போட்டு வச்சு இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். பாருங்கள், 1 கிலோ மீனுக்கு நான் இந்த அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நான் நல்லா ஊற வச்சு நான் கரை வச்சு நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம். இந்த புளியிலேயே இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு 3 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழமான தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த நடுவில் உள்ள அந்த அழுத்தமான பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் இந்த புளி தண்ணியிலேயே நல்லா நம்ம கரைச்சிக்கலாங்க. இதை நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த உப்பு புளி தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ இதுலேயே குழம்பு தூளையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது வீட்லேயே அரைச்ச குழம்பு தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் குழம்பு தூள் கடையில் வாங்கினதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு தூள் இல்லை அப்படின்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது 3 இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் இதில் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ குழம்பு தூளில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மீன் குழம்பு வந்து காரம் புளிப்பு உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு எல்லாமே கரைச்சி ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது உங்களுக்கு மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ வெந்தயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் மீன் குழம்பு நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசலை சேர்த்துடலாம். நம்ம உப்பு எல்லாமே ஏற்கனவே நம்ம கரைசும் போதே நம்ம சேர்த்தாச்சு.
இது வந்து ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை இதில். இப்போ நம்ம குழம்பு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷமாக நல்லா குழம்பு கொதிக்குது. லேசாக கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீனை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அப்படியே ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போ மீனெல்லாம் சேர்த்தாச்சு. லேசாக அந்த பக்கம் கலந்து விட்டுறலாம். ஏன்னா வெந்ததுக்கு பிறகு நம்ம கலந்தோம் அப்படின்னா மீன் உடைய ஆரம்பிச்சிருப்போம். அதனால் போட்ட உடனே நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இது ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஏன்னா மீன் நல்லா வேகணும். இது நல்லா வேகட்டும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். குழம்பு நல்லா மீன் சேர்த்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக கிராமத்து முறையில் மீன் குழம்பு கமன்னு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும் இந்த மீன் குழம்பு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.